மூன்றாம் உலகப் போரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளது உலக நாடுகள் இடையே கவனம் பெற்றுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா தொடங்கியது. சமீபத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அளித்த பேட்டியின் சுருக்கத்தை அவர் பகிர்ந்துள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: இந்த போரில் உக்ரைனை வலிமையாக்க வேண்டும் என்றால் எங்கள் வான்பரப்பை மூட வேண்டும், பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், பொருளாதாரம் செயல்பட வேண்டும், பணப்புழக்கம் இருக்க வேண்டும், வரிகள் மூலம் கிடைக்கும் பணம் இராணுவத்திற்கு செலவிடப்பட வேண்டும். இந்த வழியில்தான் நாங்கள் எங்கள் இராணுவத்தை பலப்படுத்துகிறோம். துரதிருஷ்டவசமாக இது இன்னும் நடக்கவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் மூன்றாம் உலகப் போரை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. புதின் அதை ஏற்கனவே தொடங்கிவிட்டார் என்றே நான் நம்புகிறேன். கேள்வி என்னவென்றால், அவர் எவ்வளவு நிலப்பரப்பை கைப்பற்ற முடியும் என்பதும் அவரை தடுப்பது எப்படி என்பதும் தான். ரஷ்யா வெற்றி பெறுவதை தடுக்க வேண்டும். ஏனெனில் ரஷ்யா தனது சொந்த உலகத்தை மற்றவர்கள் மீது திணிக்கிறது. அதனால்தான் புதின் மூன்றாம் உலகப் போரை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக நான் நம்புகிறேன் என்றும், இது பரந்த முழு அளவிலான மூன்றாம் உலகப் போராக மாறுவதை நாங்கள் தான் தடுத்து கொண்டிருக்கிறோம். புதினை தடுக்கும் புறக்காவல் நிலையமாக உக்ரைன் இன்று உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதோடு ஐரோப்பா எங்களுக்கு நிதி உதவி அளிக்கிறது. அதற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அமெரிக்காவிடம் இருந்து PURL என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கும் திட்டத்துக்கு ஐரோப்பா நிதி உதவி அளிக்கிறது. ஆனால் இது போதுமானதா என்றால் நான் மாறுபடுகிறேன். எங்களிடம் போதுமான அளவு நிதி இல்லை. இதற்கு ஐரோப்பியர்கள் உதவ முடியும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் இணைய உக்ரைன் நடவடிக்கை எடுத்த நிலையில் அதை தடுக்கும் நோக்கில் அந்நாட்டுக்கு எதிராக ரஷ்யா ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.